ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ராமன். இன்றைக்கி நாம் டேஸ்டியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ஹோம்மேட் குலோப் ஜாமுன்ங்க, வீட்டில் உள்ள ரவையிலே பண்ணது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நாம் ஒரு பேன் எடுத்துடலாம். பேனில் ரவை ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணணுங்க. அதாவது லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுக்க தேவையில்லை. நான் இந்த 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. ஓகேங்க, இப்போ நாம் இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நாம் ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்ச பால் இதில் சேர்த்துடலாம். நான் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நாம் இதில் ரவையை சேர்க்க போகிறோம். ரவையை சேர்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே சேர்த்துட்டு வாங்க. ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே கட்டி பிடிச்சிருங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்க. 1 நிமிஷத்தில் இது மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிரும். ஓகேங்க, இதை நாம் இப்போ ஆற வச்சிடலாம். இப்போ நாம் சீனி கரைச்சி பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேங்க. அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு சீனி தேவைப்படும். இதை நாம் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பாகு மாதிரி ரெடி ஆகணும். ஒரு பிசு பிசு தன்மை வந்ததுக்கப்புறமா இதை நாம் இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் ஆற வச்ச ரவையை உருண்டைகளாக ரெடி பண்ணிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நாம் ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நாம் இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு சைட் ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதில் ரெடி பண்ண பாகுல இதை நாம் சேர்த்துடலாம். பேலன்ஸ் உள்ளதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. இது ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஊறணும். ரவா வச்சு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்வீட்னே சொல்லலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.